ஏ டு டி கோர்ஸ் பற்றி பேசுனது, என்னுடைய மொபைல்லேருந்து சிம் கார்டை கழட்டலாம் அப்படி, ஒய் நாட் கௌதம் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், யூஜி கோர்ஸுக்கு ராமகிருஷ்ணா காலேஜ்லேருந்து அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வந்துட்டு ஷேர் மார்க்கெட் லேர்ன் பண்ண போகிறேன். ஸ்விங் ட்ரேட் இல்லையா, அது பண்ண போகிறேன். கண்டென்ட் க்ரியேஷன் ஆக்சுவலி இதுவுமே நம்மளைய டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதுதான் மேபி லாஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமும் ஷேர் பண்ணுறேன். சில கண்டென்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்ன பண்ணலாங்கிறத ஃபுல்லாத்தையும் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறத ஒரு வீடியோவை மேக் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள். அப்படி டைமில் வேறு ஒர்க் இருக்குன்னா ஜஸ்ட் இது ஒரு லைக் போட்டு வச்சிங்கன்னா திருப்பியும் யூடியூப் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணும் இந்த வீடியோவை. மேபி நீங்கள் அப்புறமா பாருங்கள். பாய், உங்களோட வேலையை முடிச்சுட்டு வாங்க. ஃபஸ்ட் நான் சொல்லணுன்னா, நிறைய ஒரு டாபிக்ஸ்லாம் போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில். எக்கச்சக்கமாக எப்படி சொல்கிறது, நிறைய ஏர்ன் பண்ணுறது இந்த சீசன் அப்படின்றனாலேன்னு தெரில. இந்த ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் பிட்காயின், கிரிப்டோ மார்க்கெட் அதிகமாக போனது, மற்ற நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், நிறையா அந்த டாப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரெவென்யூ, அவங்களோட லைஃப் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கிறனால மேபி எனக்கு இது தோணுச்சு. அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மற்ற யாரும் டிஸ்டர்ப்லாம் ஆகாதீங்க. மேபி ஆகலைன்னா இட்ஸ் குட். அப்படி இல்லைன்னா டிஸ்டர்ப் ஆகாதீங்க. ஜஸ்ட் காம், உங்களுடைய ஒர்க் மட்டும் பாருங்கள். கோச் மதிக்கிட்டேருந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டேன். வேர்ல்டில் என்ன நடந்தாலும், யார் இப்போது பிரசிடெண்ட், என்ன வார் போகுது, என்ன நடக்குது, ஸோ அது தெரிஞ்சுக்கிறது நல்லது. பட் அதிலெல்லாம் இன்வால்வ் ஆகாமல் கோச் மதி மாதிரி நம்ம டெய்லி நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருந்தாலே போதும் அப்படின்ற ஒரு சிம்பிள் மோட்டிவேஷன் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஏன் இப்போ சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் எனக்கு இது ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன்னா கொஞ்ச நாளாக இது தோணிட்டு இருந்துச்சு. ஒய் நாட் கௌதம் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஜியோ காயின், ட்ரம்ப் காயின், இது மாதிரிலாம் வந்தது, ஏ டு டி கோர்ஸ் பற்றி பேசினது, ஸோ இந்த மாதிரி இல்லை ஈமேன் கான்சி வந்துட்டு ஒன் திங் எபிசோட் ரிலீஸ் பண்ணது. ஸோ இந்த விஷயம் எல்லாமே என்னோடய மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. இந்த கண்டென்ட்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டனால ஆப்வியஸ்லி நான் வந்துட்டு இந்த 12th ஸ்டடீஸ் சைட் திருப்பி ஃபோக்கஸ் மிஸ் ஆச்சு. ஆக்சுவலி இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் சொன்னேன் இல்லையா, கண்டென்ட் மாறிக்கிட்டே இருக்குது. அதனால தான் ஆக்சுவலி எடுத்து வச்சேன். ஆனால் அந்த ஃபஸ்ட் டாபிக் இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு. 12th ப்ரிப்பரேஷன் அதெல்லாம் இருக்குது. அதில் நான் வந்துட்டு டோபமைன் டீடாக்ஸ் அப்படின்ற குரூப் ஓப்பன் பண்ணேன். பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை அந்த குரூப்புக்கு. ஸோ அது ரெஸ்பான்ஸும் இல்லை. அட் த சேம் டைம் நானும் பெருசாக அதில் ஒர்க் பண்ணல. அதனால தான் எந்த லைவ் மீட்டிங்ஸ் எதுவுமே நான் ஷேர் பண்ணல. ஆப்வியஸ்லி அதை வந்துட்டு டெலிட் பண்ணலான்ற ஒரு ஸ்டேஜில் இருக்குது. அண்ட் அகெயின் நான் வந்துட்டு என்னுடைய மொபைல்லேருந்து சிம் கார்டை கழட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகேங்களா? என்னுடைய கரண்ட் சிச்சுவேஷன் இப்போது எப்படி இருக்குன்னா, சோஷியல் மீடியா இதில் இருந்தெல்லாம் விலகி இருந்துட்டு ஜஸ்ட் 28 days என்னுடைய பிப்ரவரி மந்த்து. இந்த பிப்ரவரி மந்த் மட்டும் எப்படியாவது படிச்சிடணும். அந்த படிக்கிறது தான் ஒரே கோலாக இருக்குது. ஏன்னா 75% வரணும். அண்ட் இப்போது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு இங்கே இப்போ தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். யூஜி கோர்ஸுக்கு ராமகிருஷ்ணா காலேஜ்லேருந்து அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நான் வந்துட்டு ஜாயின் பண்ண போகிறது கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணா காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிபிஏ கோர்ஸ் எடுக்கிறேன். ராமகிருஷ்ணாவில் யாராக இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஆப்வியஸ்லி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எனக்கு பிடிச்சிருக்கு ராமகிருஷ்ணாவில். மற்றபடி எதுவுமே கேர் பண்ணிக்கல. என்ன சொல்லித்தர போகிறாங்க எதுவும் யோசிக்கல. நெக்ஸ்ட் கரண்ட் சிச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது. நான் 12th படிக்க இன்னும் படிக்கணும், நல்லா படிக்கணும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இது வரைக்கும் கொஞ்சம் அங்கங்கேருந்து படிச்சிருப்பேன் இல்லையா, இம்பார்ட்டன்ட் கொஷின், பாஸ்ட் பேப்பர்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து திருப்பி கொஞ்சம் நல்லா படிக்கணும். ஸோ அதை நல்லா படிச்சிட்டனாலே 75% எடுத்துருவேன். ஓகே, டன். இப்போது கரண்ட் சிச்சுவேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போது செகண்ட் எதை பற்றி பேசலாம்னா, கண்டென்ட்டு
அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்ரேஷன். ஓகேவா, எழுதி வச்சு இப்போ தான் அது எழுதிட்டே பேசிகிட்ருக்கேன். அதான் பிரெயின் ஸ்ட்ராம் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோவே போகுது. நான் வந்துட்டு கண்டென்ட் க்ரியேஷனும் பார்க்கணும் அண்ட் ப்ரிப்ரேஷனையும் பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கும்போது கண்டென்ட் க்ரியேஷன் ஆக்சுவலி இதுவுமே நம்மளைய டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் என்ன யோசிச்சிருந்தேன்னா, ஓகே கண்டென்ட் க்ரியேஷன் ஒரு சைட் பார்த்துக்கலாம், ஒரு சைட் படிச்சிடலாம், ஒரு சைட் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம், சின்ன வேலை தானே அப்படின்னு தோணுச்சு. பட் டிஸ்டர்ப் பண்ணுது, வேணாம் அப்படின்ட்டு அகைன் நான் வந்துட்டு மொபைலில் இருந்து சிம் கார்டு ரிமூவ் பண்ணலான் இருக்கேன். அதனால தான் அந்த டோபமைன் டீடாக்ஸ் இப்போ ஆக்சுவலி கரெக்டாக பண்ணிடுவேன் சிம்மு கழட்டிட்டேன்னா. ஏன் ப்ரோ அது கழட்டலைன்னா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவீங்களா ஈஸியானா? ஆப்வியஸ்லி டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவேன். மேபி அது இந்த விஷயத்தினால ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் டிஸ்ட்ராக்ட் ஆகிறேனா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்மளுடைய ஒர்க் அப்படின்னு வந்துருச்சுன்னா டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டோம். ஓகேவா, கண்டென்ட் க்ரியேஷன் இதுதான் மேபி லாஸ்ட் வீடியோ இந்த மந்த் எண்டில். நெக்ஸ்ட் லாஸ்ட் வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்க்குறது இதுவாக தான் இருக்கும். இந்த வீடியோ February முடிஞ்சு நான் என்னுடைய எக்ஸாம் எப்படி எழுதுனேன், அதுக்கப்புறம் கண்டென்ட்லாம் பயங்கரமாக வரும். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு டாபிக் போகணுன்னா அதுதான் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கண்டென்ட்ஸ் வீடியோஸ் எதுலேயுமே ஆக்டிவாக இருக்க மாட்டேன், ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணிடுவேன். கிளியரா? செகண்ட் விஷயம் கிளியரு. தேர்டு விஷயம் வந்துட்டு இப்போது இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நான் ஆக்சுவலி ஒரு கேப்பு தான் எடுக்கிறேன். அந்த கேப்புக்கு அப்புறம் மிகப்பெரிய கம்பேக் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு ஸ்கூல் அப்படின்ற விஷயம் இல்லை, பட் காலேஜ் அப்படின்ற விஷயம் அப்ளிகேஷனோட நிற்கிது இப்போ. ஸோ காலேஜ் போய்க்கலாம். அண்ட் காலேஜ் டைமிங் வந்து எனக்கு 8:30 to 8:40 to 1 o'clock நினைக்கிறேன். ஓகேவா, ஃபஸ்ட் பேட்ச். காலேஜ் முடித்தோடனே கண்டிப்பாக வேறு லெவல் அந்த ஆஃப்டர்நூன் டைம் இருக்கும். கண்டென்ட் பயங்கரமாக வரும் அண்ட் பெரிய இன்ஃபர்மேஷன் இருக்குது. நான் வந்துட்டு ஷேர் மார்க்கெட் லேர்ன் பண்ண போகிறேன் அண்ட் ட்ரேடிங் லாங், அதாவது எப்படி ஒரு அந்த ஸ்விங் ட்ரேட் இல்லையா, அது பண்ண போகிறேன். எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாளே வந்துட்டு, அதாவது அந்த எக்ஸாம் முடிஞ்ச அந்த ஈவினிங்கே ஜிம் போக ஆரம்பிச்சிருவேன். பல்கிங் ஜேர்னி, ஷேர் மார்க்கெட், கண்டென்ட் க்ரியேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கிளைண்ட் அக்வயரிங், ஃபினான்ஸு. அதுக்கப்புறம் சில பேர் எதிர்பார்த்துருப்பீங்க இல்லையா, ஃபினான்ஸ் பற்றி பேசுங்க அப்படின்ட்டு. ஃபினான்ஸ் எல்லாமே போடுவேன். அண்டு கண்டென்ட் போடுவேன்றதை விட நான் செய்கிறது தானே கண்டென்ட்டாக மேக் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு வீடியோவுமே வேறு லெவல் குவான்டிட்டி இருக்கும். குவாலிட்டி எதிர்பார்க்குறீங்கன்னா குட், நான் முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டி கொடுக்குறேன். குவான்டிட்டி, வேல்யூஸ், ஸ்கில் இதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஓகேவா, தேர்ட் திங் மேபி கிளியர் அப்படின்னு நினைக்கிறேன். நைட்டு உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அண்ட் இதை எடிட் பண்ணி சிம்பிள் எடிட் தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு செக்ஷன் பிரித்தே போடுறேன் வீடியோ. டைம் இருக்கிறவங்க, இன்னும் வரைக்கும் வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறவங்க, உங்களுடைய ஒப்பீனியன் இல்லை எனக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் அந்த ஃபோர்த் திங் பற்றி பேசணும்னா, என்னுடைய அந்த 1 lakh கோல் இருக்கு இல்லையா நான் சொன்னது, அது வந்துட்டு குவிட்லாம் பண்ணல இன்னும், ஏன்னா அதுக்கான டைம் இருக்குது எனக்கு. சாரி, ஓகே, ஒரு 4 months டைம் இருக்குது. ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணி தோற்று போனால் தப்பு கிடையாது. ஏண்டா தோற்று போகிறத வந்துட்டு காம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்குறியா அப்படின்னா சொல்கிறேங்க. சொல்கிறேன், அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ ஃப்யூச்சர் பற்றி அதிகமாக யோசிக்கிறத விட வாட் ஐ கேன் கண்ட்ரோல் அப்படின்றதில் கிளியராக இருக்கேன். ஒரு 3-4 விஷயந்தான் பேசியிருக்கேன். அண்ட் ஒரு இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக ஒரு 5-6 டாபிக்ஸாக பிரிக்க முடியும். ஸோ என்னுடைய கரண்ட் சிச்சுவேஷன், கண்டென்ட் க்ரியேஷன் அண்ட் ப்ரிப்பரேஷன் பிளானிங். அண்ட் அந்த ப்ரிப்பரேஷன் பிளானிங் பெருசாக இல்லை, சிம்மு கழட்டி தூக்கி போட்டு புக்ஸ் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு காலேஜ் வந்துட்டு ஜாயின் பண்ண போகிறேன், ராமகிருஷ்ணா காலேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு
எக்ஸாம்ஸ் முடித்ததுக்கப்புறமா கண்டென்ட்ஸ் எல்லாமே ஹை குவான்டிட்டி ஹை குவாலிட்டியில் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வேல்யூஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வேல்யூஸ் இருக்கும். எப்படின்னா ஃபினான்ஸ், ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட், ரிசல்ட், என்னோடய எக்ஸாம் ரிசல்ட், அப்புறம் பிஸ்னஸ் அண்ட் பல்கிங், ஃபிட்னஸ் பயங்கரமாக இருக்கும். பார்ப்போம். பாய். அன்டில் என்னோடய எக்ஸாம் முடிகிற வரைக்கும் வீடியோஸ் வராது. ஸ்டே டியூன்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய பிரெயின் ஸ்டார்மிங் தான். ஓகே ஆனந்த், நீ இதெல்லாம் பண்ணணும், நான் இப்போது இதெல்லாம் நிறுத்தணும், ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படின்றத நான் எனக்கு எழுதிட்டுருக்கேன் இல்லையா, அதை டிரான்ஸ்பரண்ட்டாக ஷேர் பண்ணுறேன். இது வந்துட்டு ஆக்சுவலி நான் என் லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது இந்த வீடியோ இருக்கும். ஸோ இந்த டைம் நான் இந்த ஆக்ஷன் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி நான் பேசியிருக்கேன், ஸோ இதெல்லாமே இருக்கும். பாய்.